Welcome to 11th Standard Economics, Chapter 3, Production Analysis. Question number 37. Elucidate the law of return to scale. Chapter 3, Production Analysis, consisting of 3 5-mark questions. So, the 3 5-mark questions are bifurcated in 3 parts, part 1, part 2, part 3. Question number 37 is part 1. Rest of the video will be posted very soon. For your kind information, for the entire lesson, study material is acknowledged in this description. You can download the PDF and make it use for the examination. இந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன்ல PDF ஸ்டடி மெட்டீரியல் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க டவுன்லோட் பண்ணி எக்ஸாமுக்கு படிக்கலாம். Going to discuss about the question, the law of return to scale. I would like to give a small gist so that you can able to understand the concept easily. இங்க கேள்வி பதிலை பார்க்கிறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு gist கொடுக்கிறேன். இந்த gist மூலமா உங்களால இந்த கான்செப்டை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். In this video, we are going to learn about law of return to scale operates under the long run period. Long run period la the law of return to scale எப்படி ஆப்ரேட் பண்றத பார்க்க தான் போறோம். So in the long run period we are able to change all inputs. எல்லா இன்புட்டையும் long run period ல நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். While in the production process, உற்பத்தியில் ஈடுபடும் போது எல்லா இன்புட்டையும் long run period ல நம்மளால மாத்த முடியும். Now the changes in input, how behaves the output. The input நம்ம மாத்துறது மூலமா எப்படி output மாறுதுன்றதை தான் நம்ம பார்க்கணும். So the output changes or behaves in response to change in all inputs under the long run period. இதுதான் நம்ம பார்க்க போறோம். When all the inputs are increased in the same proportion, the behavior of output is described as 3 stages. இப்போ எல்லா இன்புட்டையும் நம்ம சேம் ப்ரொபோர்ஷன்ல சேஞ்ச் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவுட்புட் மாறுது, அதோட ஸ்டேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க, லேபர் ஒரு யூனிட், கேபிட்டல் ஒரு யூனிட். லேபர் ஒரு யூனிட், கேபிட்டல் ஒரு யூனிட் இருக்குது. லேபர் ஒன்று, கேபிட்டல் ஒரு யூனிட் இருக்கும்போது at the point A the output is 50. At the point A is output is 50. When the labor is double unit, அப்படி 100% மாத்துறாங்க. ஒரு லேபர்ல இருந்து ரெண்டு லேபரா மாத்துறாங்க, ஒரு கேபிட்டல்ல இருந்து ரெண்டு கேபிட்டலா மாத்துறாங்க. The labor and the capital is 100% double. 100% டபுளா பண்றாங்க. The output is increased 50 to 140. அவுட்புட் எங்க இந்த A ல இருந்து B க்கு இன்க்ரீஸ் ஆகுது. A to B இன்க்ரீஸ் ஆகுது. A to B இன்க்ரீஸ் ஆகுது. How much increase? 50 to 140, 90 increase ஆகுது output. So that is why it is called a increasing return to scale. Then the same proportion, the inputs are changed from the labor 4 and capital 4. இந்த 2ல இருந்து 4 மாத்துறாங்க லேபரை. அதே மாதிரி கேபிட்டல் 2ல இருந்து 4 மாத்துறாங்க. அப்படி மாத்தும் போது அப்படியே 100% டபுள் பண்றாங்க பாருங்க. 2 லேபர்ன்றது 4 லேபர், 2 கேபிட்டல்ன்றது 4 கேபிட்டல். அப்படி என்னும்போது ஏற்கனவே உள்ள ப்ரொடக்ஷன் டோட்டல் அவுட்புட் 140, இப்படி டபுள் 100% மாறும்போது 280 ஆகுது. இங்க அதே 100% இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு லேபர் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது, இங்க ஒரு கேபிட்டல் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது 50ல இருந்து 140 ஆயிடுது. தட் இஸ் 90 அவுட்புட் இன்க்ரீஸ் ஆச்சு. வேறஸ் இங்க 140 to 280 இருக்கும்போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்படியே டபுளா 140 தான் இன்க்ரீஸ் ஆகும்.
இல்லை இங்கே இன்க்ரீஸ் ஆன மாதிரி 90 to 90% இன்க்ரீஸ் ஆயிருந்தா இதோட ரேட் அதிகமா இருந்திருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் அளவுல இங்க இன்க்ரீஸ் ஆகுது. B to C ல கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகுது. Then next input changes the same proportion 4 to 8 இங்கே 4 to 8 capital 4 to 8, whereas the output is the 280 டபுள் பண்ணிருந்தா கான்ஸ்டன்டா இருந்தாக்கா டபுள் பண்ணிருந்தா கூட எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டாக்கா உங்களுக்கு 560 வந்திருக்கு. பட் whereas இங்க 480 தான் வந்திருக்குது. increasing in decreasing rate, that is why the return to scale is decreasing. C to D வந்து வெள்ளி 200 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆனா 100% இன்புட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, லேபரும் கேபிட்டலும் 100% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. வேர் இன் தி அவுட்புட் இஸ் ஒன்லி 200 மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 33% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. So this is what we are going to analyze in the upcoming slides. 7. Elucidate the law of return to scale. First point, the law of return to scale explain the relationship between output and the scale of input in the long run. When all inputs are increased in the same proportion. See, when all inputs are increased in the same proportion, the behavior of output and the input outputக்கும் உள்ள behavior, எவ்வளவு அளவுக்கு இன்புட்டை நம்ம சேம் ப்ரொபோர்ஷன்ல சேஞ்ச் பண்ணும்போது அவுட்புட்ல என்ன சேஞ்ச் வருது அதுதான் பார்க்க போறோம். See, these are all input நம்ம சேஞ்ச் பண்றோம், output change ஆகும். So this is called the law of return to scale. This behavior we are going to see. Second point, இதுக்கான assumptions. All the factor of productions are variable, but organization is fixed. The factor of production land, labor, capital and organization இதெல்லாம் variable, but அந்த factor of production பயன்படுத்துகின்ற organization industry is constant. Third point, there is no change in technology. Technologyல எந்த சேஞ்சஸும் கிடையாது. So innovative technological எதுவும் புதுசா introduce பண்ணல. Fourth point, there is perfect competition in the market. Marketல perfect competition existing, prevailing. Market prevailing என்ன மாதிரி prevailing இருக்குன்னா perfect competition. So perfect competition னாக்கா consumer எல்லாம் தெளிவா இருப்பாங்க. And then fifth point, outputs are returns are measured in physical quantities. வெளிவருகின்ற அத்தனை அவுட்புட்டையும் பிசிக்கலா எண்ண முடியும். Outputs are returns are measured in physical quantities. Sixth point, in respect of the changes in input, the changes of output, எவ்வளோ இன்புட்ல நம்ம சேஞ்ச் ஆகும்போது எவ்வளோ அவுட்புட்ல சேஞ்சஸ் இருக்குதுன்றத நம்ம அந்த phases of return to scale பார்க்க போறோம். என்னென்ன மாதிரி phase இருக்குது? Increasing return to scale, constant return to scale and decreasing return to scale. These three stages are prevailing during the long run period. While we change the same proportion of input, we get it the output. Seventh point, in the movement from the point A to point B represent increasing return to scale. I already told you in the earlier slide. A ல இருந்து B மூவ் ஆகுறது increasing return to scale. நான் உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க 50 to 140, that is 90 units increase ஆயிருக்கு. Then 8th point, the law of return to scale implied by the movement from point B to C. Point B to C ல constant return to scale. The law of constant return to scale எங்க கேட்டாக்கா point B to point C வந்து constant return to scale. Then 9th point, decreasing return to scale are denoted by the movement point C to D. Point C ல இருந்து point D க்கு மூவ் ஆகுது decreasing return to scale. Now the diagram analysis. Y axis ல கேபிட்டலும் x axis ல லேபர். இப்போ ரெண்டு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை சேம் ப்ரொபோர்ஷனில் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். See, when one unit of capital and one unit of labor,
நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் கேபிட்டலும் ஒரு யூனிட் லேபரும் போடும்போது உங்களுக்கு அவுட்புட் ஏ என்ற பாயிண்ட்ல தோக்குது. அதோடைய அவுட்புட்டோட அளவு Q1. அவுட்புட்டோட அளவு Q1. இப்போ நம்ம என்ன பண்றோம்னு கேட்டாக்கா ஏ என்ற பாயிண்ட்ல இருந்து அதுக்கு அடுத்தது ஒரு யூனிட் ஆஃப் கேபிட்டல் ஒரு யூனிட் ஆஃப் லேபருக்கு பதில் 2 யூனிட் ஆஃப் கேபிட்டல் 2 யூனிட் ஆஃப் லேபர் பண்றோம். அது 100% கேபிட்டலையும் இன்க்ரீஸ் பண்றோம், 100% லேபர்லையும் இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ 2 யூனிட் ஆஃப் கேபிட்டல் 2 யூனிட் ஆஃப் லேபர் இன்க்ரீஸ் பண்றதுனால உங்களுக்கு அந்த புள்ளி பி ஆகும். குவாண்டிட்டி Q3 பாருங்க, இங்க குவாண்டிட்டி Q1ல இருந்து 2 அதிகரிக்குது, இப்போ Q3 மாறுது. Q1 பிளஸ் 2 இன்க்ரீஸ் ஆகி Q3 உங்களுக்கு மாறுது. அப்ப A to B உங்களுக்கு இன்க்ரீசிங் ரிட்டர்ன். தென் அப்படியே 2 லேபர் 2 கேபிட்டல்ல டபுள் மடங்கு 100% என்னவா ஆக்குறோம்னு கேட்டீங்கன்னாக்கா 4 லேபர் 4 கேபிட்டலா இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ த பாயிண்ட் இஸ் சி. இங்க பாருங்க, இந்த குவாண்டிட்டி இன்க்ரீஸ்டு, அது அவுட்புட் தான். Q1ன்றது அவுட்புட், Q3ன்றது அவுட்புட். இப்போ Q8 பாருங்க, இங்க இருந்து Q6 பாருங்க, இங்க இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிக்குது, இதுல இருந்து அப்படியே டபுள் பர்சன்டேஜ். இங்க Q1ல இருந்து 2 அதிகமாகி Q3, Q3ல இருந்து Q6 டபுள், அப்படியே Q3 into 2 அப்படியே Q6 மாறிக்குது. ஸோ திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். எவ்வளவு அளவுக்கு நம்ம லேபர்ல டபுள் பர்சன்டேஜ் ஆகிக்கிறோம், கேபிட்டல்ல டபுள் பர்சன்டேஜ் ஆகிக்கிறோம், அதே மாதிரி Q3ல இருந்து Q6 டபுள் பர்சன்டேஜ் ஆகிக்குது. அப்போ Q1ல இருந்து Q3 தான் இன்க்ரீசிங் ரிட்டர்ன், Q3ல இருந்து Q6 கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன். தென் இப்போ நம்ம அதே மாதிரி கேபிட்டல்லையும் டபுள் பர்சன்டேஜும் 100% இன்க்ரீஸ் பண்றோம், லேபர்லயும் 100% இன்க்ரீஸ் பண்றோம். 4ல இருந்து 8 ஆகும், இங்கே 4ல இருந்து 8 ஆகும். லேபர் வந்து 4ல இருந்து 8 ஆகும், கேபிட்டல் 4ல இருந்து 8 ஆகும் இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷனுடைய அளவு Q8 போய் நிக்குது. பாயிண்ட் Dல Q8 நிக்குது. அப்போ இங்க Q6 கூட பிளஸ் 2 தான் ஆட் ஆகுது. So that is why we insist this is a decreasing return to scale சொல்றோம். இப்போ பாருங்க, நம்ம இதை மெஷர் பண்ணி பார்ப்போம். 1ல இருந்து 2 எவ்வளவு மெஷர் பாருங்க. இங்க இந்த A to B பாயிண்ட் 1 to 2 இங்க பாயிண்ட் எவ்வளவு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 1% இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த A to B ல Q1 ல Q3 3 மடங்கு வந்துக்குது. அப்போ இது வந்து இன்க்ரீசிங் ரிட்டர்ன். இங்க 2 to 4 2 இன்க்ரீஸ் பண்றோம், 2 யூனிட் இன்க்ரீஸ் பண்றோம். இங்க ப்ரொடக்ஷனும் அதே சேம் ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, Q3 to Q6. அதே மாதிரி லேபர்ல இருந்து 4 to 8, அது கேபிட்டலும் 4 to 8 தான் இன்க்ரீஸ் பண்றோம். இங்க Q6ல இருந்து 2 தான் இன்க்ரீஸ் ஆகி Q8 ஆகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸ்பிளேஷன் ஆஃப் டயக்ராம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இஷ்யூ the A to B ஸ்டேஜ், A to B ஸ்டேஜ் அப்போ 100% நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். இங்க ஒரு லேபர் அடிஷனல், இங்க ஒரு யூனிட் கேபிட்டல் அடிஷனல். அப்போ 100% நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது 100% இன்க்ரீஸ் ஆகும்போது இன்புட் இஸ் இன்க்ரீசிங். ஸோ இன்புட் இன்க்ரீஸ் ஆகிற அதே சமயத்துல அவுட்புட் 200% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்டு இன்க்ரீசிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல். நெக்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், B to C ல அதே 100% இன்புட் நம்ம இன்க்ரீஸ் ஆகும்போது சேம் 100% தான் அவுட்புட் இருக்குது. That is why it is called a constant return to scale. The third point, C to D ல அதே 100% சேம் 100% we are increased input, whereas the output is 33.3% தான் இன்க்ரீஸ் ஆகுது. Increasing return to decreasing rate, increasing decreasing rate, that is why it is called a decreasing return to scale.